கார சட்னி அது செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 வரமிளகா தண்ணியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இதை நம்ம ஜாரில் சேர்த்துடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 காஷ்மீரி சில்லி அதையும் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது கலருக்காக. சின்ன வெங்காயம், இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 30 சின்ன வெங்காயம் நான் வந்து உரிச்சு வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம ஜாரில் சேர்த்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பூண்டு அதையும் உரிச்சு வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்துருவோம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு எடுத்துருக்கிறேன். நம்ம அரைச்சிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளியை அந்த சதப்பகுதியெல்லாம் எடுத்துட்டு நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். புளி அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கிறேன். இது ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்க வேண்டாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல இதை மட்டும் சேர்க்குறேன். அப்புறம் நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணும்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற புளியும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதில் தண்ணி எதுவுமே விடாமல் நல்ல ஒரு சட்னி இதுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சிட்டு டேஸ்ட் பார்க்கும்போது புளி இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ மீதி இருக்கிற புளியும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு தேவைப்படுறதுனால ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பும் நான் சேர்த்து மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து தண்ணியும் விடாமல் ஒரு சட்னி பதத்துக்கு நான் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். சட்னி தாளிப்பு கொடுக்கறதுக்காக நான் வானலியை வந்து அடுப்பில் ஆன் பண்ணி 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துடலாம். கடுகு உளுந்தம் பருப்பு சேர்ந்துட்டு இப்போ நான் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அரைச்சி வச்சுட்டு இந்த சட்னி நம்ம சேர்த்துடலாம். தண்ணியே விடாமல் நம்ம சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு ரொம்ப வதக்க வேண்டாம். ஒரு செகண்ட் தான், ஒரு 2 நிமிஷத்துக்கு கூட இருந்தால் போதும். அடுத்து உடனே ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அந்த லைட்டாக அந்த ராஸ்மல் லைட்டாக வரணும். அப்போ தான் இந்த கார சட்னி நல்லா இருக்கும். ஸோ இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நல்ல ஒரு சுவையான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எல்லா டைப் ஆஃப் தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்ல சூட் ஆகும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு தெரிவிங்க.